நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக ரோமர் 2 அதிகாரம் 7 வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவன் என்பது மறுமையிலே நாம் பெறப்போகிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலகத்திலே வாழுகின்ற காலமெல்லாம் ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்தோமானால் கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்தி செல்வார் என்பது நாம் அறிந்த விசுவாசம். நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். ஆம், சிலருக்கு ஒரு சந்தேகம் உண்டு, செத்த பிறகு மறுமை உண்டா? மறுமையிலும் நாம் போய் என்ன செய்ய முடியும்? இது என்ன பேச்சு என்று சிலவர் எண்ணுகிறார்கள். இல்லை, மறுமை உண்டு. எல்லா மதங்களும் அதை ஒத்துக்கொள்ளுகின்றன. நமக்கு எப்படி நித்திய ஜீவன் உண்டோ அதை போலவே தான் பிற மதங்களும் கூட, பேராத்மா கூட இந்த ஆத்மா கலந்து கொள்கிறது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஏன் திருவள்ளுவர் கூட சொல்கிறார், பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்கிறார். அருள் என்பது இரக்கம். இந்த உலகத்திலே இரக்கம் செய்தவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அன்பானவர்களே, இந்த ஜீவன், நித்திய ஜீவனை எதை இழந்தாலும் சரி, நாம் நித்திய ஜீவனை ஒரு காலத்திலும் இழந்து விடக்கூடாது. இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க, அங்கே நற்கருணைக்காக முன்னால் வர்றீங்க, முழங்கால் போடுறீங்க. அப்போ குருவானவர்களாகிய நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது உனக்காக கொடுக்கப்படுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இது உன் சரீரத்தையும் உன் ஆத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கு என்று காக்க கடவுது. இதை நாங்கள் சொல்லித்தான் அந்த அப்பத்தை உங்கள் கரங்களிலே கொடுப்போம். அதை சொல்லித்தான் அந்த ரசத்தை உங்களுக்கு கொடுப்போம். எது முக்கியமானது தெரியுமா? இந்த உலகத்தில் இம்மைக்காக மாத்திரம் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. மறுபடியும் நாம் ஆண்டவரை எதிர்நோக்கி செல்கிறோம் என்பதிலே நமக்கு விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆதாம் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். அவன் போய் அதை புசிச்சான். அப்போ அவர் புசிக்க முன்னாலே சொன்னார், நீ புசித்தால் சாகவே சாவாய் என்று சொன்னார். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அவன் அதற்கு பிறகு அவன் உடனே சாகவில்லையே. தவறு செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள்லாம் உடனே 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 செத்தால் இந்த உலகம் தாங்குமா? எண்ணி பாருங்கள். அப்படியானால் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான், விபச்சாரக்காரன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான், அசுத்தமுள்ளவன் அசுத்தமாகவே இருக்கிறானே. அந்த பாவம் உடனடியாக தண்டிக்காது. பாவம் எப்பொழுது தண்டிக்கும் தெரியுமா? அவன் 930 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 930 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான். அவன் சாகவே சாவா என்று சொன்னது அவர் ஆத்துமாவை சொன்னார். நமக்கு 2 விதமான வழிகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்குத்தான் நாம் பயப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது பயனில்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொன்னால் சரீரம் சாகாது. இந்த சரீரம் எதற்காக இருக்கிறது? இது ஒரு வெஹிக்கிள், நம்மை தூக்கி செல்லுகின்ற ஒரு வண்டிதான். இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக போகக்கூடியது. ஆனால் என்னிடத்தில் இருக்கிற அந்த ஆத்துமா, அது ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா. அந்த ஆத்துமாவை கர்த்தர் அந்த ஜீவ சுவாசத்தை என்னிடத்திலே ஊதினார் என்றால் அந்த ஆத்துமாவை நான் அவரிடத்திலே தானே கொடுக்க வேண்டும். பாருங்கள், 2 வழிகள் என்று சொன்னேன். இன்னொரு வழி என்ன தெரியுமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. வேதாகமங்கள் மிக முக்கியமானது. நமது பிள்ளைகள் வேதாகமம் வாசிக்கிறார்களா? ஒருவேளை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, காமர்ஸ் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு என்ன பாடத்தை எடுக்கலாம் என்பதிலே தான் பெற்றோர்களுக்கு கவனம் இருக்கிறது. எதை எடுத்தால் உயர்ந்த ஒரு உத்தியோகத்துக்கு செல்லலாம், நல்லதுதான். ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீராக இருக்க வேண்டுமே. படிப்பிலே நீங்கள் சீராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, அதை விட அதிகமாக நமது பிள்ளைகளுடைய வாழ்வு சீராக இருக்க வேண்டுமே. அவனுடைய மேஜையின் மீது
உங்கள் வேதாகமம் வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கே பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் படிக்கிறார்களே, அதில் வேதாகமம் இருக்கிறதா என்று பாருங்கள். இன்றைக்கும் நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் வேதாகமங்கள். ஏராளமாக சிறைச்சாலைகளிலே விதைக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான வேதாகமங்களை இதுவரை நாங்கள் விதைத்து விட்டோம். காரணம், அது அவனுக்கு பாதைக்கு தீபமாக இருக்கிறது. அவனுடைய வாழ்வுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. சில சமயம் அந்த சூப்பரிண்டென்ட் சொல்லுவார், ஐயா திடீர்னு எதையோ வாசிக்கிறான் ஐயா, ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தன் அப்படின்னா, நான் அவன் வாசிக்கிறானா? இல்லை, வாசிக்கலை. அவன் வேத வசனத்தை மனப்பாடமாக கதறி சொல்லுகிறான். 2500 பேர் தூங்குகிற நேரத்தில் ஒருத்த மாத்திரம் அந்த வசனத்தை மனப்பாடமாக சத்தமாக சொல்லுகிறான். வேத வசனங்களை நன்றாக படித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தடவை அருமை நண்பர் சாம் ஜெபத்ரே அவரோடு நான் அவரை சிறைச்சாலைக்கு, மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்திருந்த போது, அந்த வேத பாடம் வாசிக்க கேட்போம் என்று அந்த ஆராதனைகளை சொன்னபோது, ஒரு சிறை கைதி வந்து மத்திய எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனங்கள் முடிய என்று சொல்லிவிட்டான். அதிர்ந்து போனார்கள் அங்கே இருந்தவர்கள். அன்பானவர்கள், இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நீங்கள் அனுப்புகிற வேதாகமங்கள் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அந்த சிறை நண்பர்கள் அதை வாசிக்கிறார்கள் இரவும் பகலமாக. வேறு புத்தகம் மட்டும் கிடையாதுல்ல. இப்போ சிறையில் என்ன இருக்குன்னா, உள்ளே போனவுடனே ஒரு தட்டும் ஒரு டம்ளரும் தான் கொடுப்பான், வேறு ஒன்றும் கிடையாது. பிறகு நீங்கள் கொடுக்குற வேதாகமங்கள், அங்கே ஏராளமான வேதாகமங்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வேதாகமங்கள் அவர்களுக்கு மிகவும் பயன் கொடுத்து கொண்டிருக்கின்றன. நித்திய ஜீவனுக்கு எதிராக மனுஷன் ஒரு சிற்றின்ப பிரியனாக வாழ்கிறான். பிலிகிரகம் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார். சொல்லட்டா, ஒரு மனிதனை சிங்கம் ஒன்று துரத்திக்கிட்டே இருந்துச்சான். அவன் வேகமாக ஓடி போய் ஒரு பாலுங்கிணற்றில் விழுந்துட்டானான். விழுந்த உடனே அங்கே ஒரு மரக்கிளையில் தான் தொங்கினா, உள்ளே விழலை. தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிணத்தை பார்த்தான். கிணத்துல பயங்கரமான 2 பெரிய கருநாகங்கள் கீழே கிடக்கு. இவன் கீழே விழுந்தான்னா அந்த கருநாகங்கள் அவனை கடிச்சிரும், செத்துருவான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஆனால் அங்கே பாருங்கள், அந்த மரக்கிளையில் தொங்கினான் பாருங்கள், அந்த கிளைக்கு மேலே அங்கே ஒரு பெருச்சாளி அந்த கிளையை கவ்விக்கிட்டே இருக்குது, கரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆக அவன் கீழே இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழப்போகிறான். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் பார்த்து பக்கத்தில் தேன்கூட்டில் இருந்து தேன் சொட்டு சொட்டாக விழுது. அதை நாக்க போட்டு நக்கிக்கிட்டே இருக்கான். இது நான் சொல்லலை இந்த கதையை. உலகத்திலேயே மிகப்பெரிய பிரசங்கி என்று சொல்லப்படுகிற பில்லி கிரகாம் சொன்ன கதை. இது ஏன் எதை காட்டுகிறது என்று நினைக்கிறீர்கள்? எதை காட்டுகிறது இந்த கதை என்றால், மனிதன் பலவிதமான துன்பத்தில் உழலும்போது கூட ஒரு சிற்றின்ப பிரியனாய் கருநாகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன என்ற போதிலும் கூட அந்த சொட்டு சொட்டாய் விழுகிற அந்த தேனை ருசி பார்க்கிறான். அன்பானவர்களே, ஆம், சிறைச்சாலைக்குள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண ஆட்களிலிருந்து 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிப்போனும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறான். உள்ளே வந்த பிறகுதான் அவனுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை யோசிக்கிறான். இனி நான் வாழ்கிறேன், இந்த உலகத்திலே நான் சிற்றின்ப பிரியனாக, இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை தேடினேன், இந்த உலகத்திலே தேவையானவைகள் எல்லாவற்றுக்காக நான் அலைந்தேன், திரிந்தேன். ஆனால் இப்பொழுது ஒரு 6 அடி அறைக்குள்ளே படுத்து கிடக்கும்போதுதான் அவன் சிந்தனை துளிர்விட்டு போகிறது. அவன் சிந்திக்கிறான், வேதத்தை வாசிக்கிறான். வாசிக்க 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 ஒரு நித்திய ஜீவன் எனக்கு இருக்கிறது, அந்த நித்திய ஜீவனுக்காக நான் போக வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்கிறான். அன்பானவர்களே, அப்படியானால் நீங்கள் அனுப்புகிற வேதாகமங்கள் எவ்வளவு பெரிய பயனை செய்கின்றன என்று எண்ணி பாருங்கள். ஆம், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பார். காரணம், நீங்கள் அநேகருக்கு நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வழிகாட்டுதலின் மூலமாக அநேகர் நித்திய ஜீவனுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ அனுப்புகிற ஒரு வேதாகமம் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி கையிலே கிடைத்து அவன் வாசித்து அவன் திருந்தி ஆண்டவருக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த ஆத்தும ஆதாயம் உங்களுடையது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலன் தந்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி.
இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலமெல்லாம் ஆண்டவரே எங்கள் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதன் மூலமாக ஆண்டவரே நல்ல கிரியைகளை நாங்கள் செய்து அந்த ஆத்தும ஆதாய பணியை தொடர்ந்து செய்ய நீர் எங்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தரப்போகிற நித்திய ஜீவனுக்காக நன்றி சுவாமி. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு நேராக வந்து கொண்டு உம்மை எதிர்நோக்கி இருக்கத்தக்கதாக காலமெல்லாம் எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பேராசிரியர் டாக்டர் எஸ்.டி. நோவா, அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட், மதுரை. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகிற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. 1 தீமோத்தேயு 1:2 இந்த வசனத்தின்படி அணைக்கும் கரங்கள் ஊழியங்கள் தமிழக சிறைகளில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்தமான், திஹார் போன்ற முக்கிய மத்திய சிறைகளில் அரசு அங்கீகாரத்தோடு கடந்த 45 ஆண்டுகளாக சிறை நண்பர்களை சந்தித்து வேதாகமங்களை வழங்கி ஆராதனைகள் நடத்தி அவர்களை மனந்திருந்த செய்து வருகிறது. அவர்களுக்கு இலவச கல்வி வழங்கி அவர்களில் பலரை பல்கலைக்கழக பட்டதாரிகளாக்கி துணைவேந்தர்களை சிறைகளுக்குள் அழைத்து சென்று பட்டமளிப்பு விழா நடத்தி வருவது உலகத்தில் இதுவரை எங்கும் நடக்காதது. பள்ளி செல்லும் அவர்களின் குழந்தைகளுக்கு இலவச பள்ளி தேவைகள் வழங்குவது, சிறைகளுக்குள் சிறப்பு மருத்துவர்களையும் கண் டாக்டர்களையும் அழைத்துச் சென்று இலவச உதவிகள் மற்றும் கண்ணாடிகள் வழங்குவது. இது மட்டுமல்ல, சிறையிலிருந்து படித்து வெளியே வந்தவர்களில் பலர் தங்கள் கிராமங்களில் சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தான் பெற்ற விசுவாசத்தை காட்டி சபைகளை உருவாக்கி ஆராதனைகள் நடத்தி வருகிறார்கள். 1979ஆம் ஆண்டு செப்டம்பரில் அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள் பணி பாதுகாப்பு கேட்டு போராடி சிறைக்குள் சென்றவர்தான் பேராசிரியர் டாக்டர் நோவா. அங்குதான் சிறைவாசிகளை சந்தித்தார். இவர் விடுதலை பெற்ற பின் சிறையில் சிறைவாசிகளுக்கு மறுவாழ்வு தேவை என அரசுக்கு எழுதினார். 1982ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சிறைகளுக்குள் சிறைவாசிகளுக்கு மறுவாழ்வு வழங்க அவருக்கு அரசு ஆணை வழங்கினார். இந்த அணைக்கும் கரங்கள் சிறை ஊழியங்கள் தமிழக சிறைகளில் அருள் திரு டாக்டர் நோவா அவர்களால் தொடங்கப்பட்டது. சிறைகளுக்குள் ஆராதனைகள், தங்களது பாவங்களை அறிக்கை செய்தல், மனம் திருந்தியவர்களின் சாட்சி கூறுதல் மற்றும் கிறிஸ்மஸ், ஈஸ்டர் மற்றும் புது வருடங்கள் போன்ற பண்டிகை காலங்களில் சிறை நண்பர்கள் அனைவருக்கும் அன்பின் விருந்து நடத்தி அவர்களை வழிவிலகி போகாதபடி அவர்கள் குடும்பங்களுக்கும் சிறப்பு உணவு வழங்குகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் விசுவாசத்தில் உறுதிபட திருமண வயதில் உள்ள அவர்களின் திக்கற்ற பெண் பிள்ளைகளுக்கு ஆங்காங்கே அவர்களது கிராமங்களில் திருமணங்களை அணைக்கும் கரங்கள் மூலம் நடத்தி வருகிறோம். கடந்த 45 ஆண்டுகளில் 2500 திருமணங்கள் இதுவரை நடத்தப்பட்டுள்ளன. இந்த பணிகளையெல்லாம் அரசு கண்டு தமிழக முன்னாள் கவர்னர் மாண்புமிகு ரோசய்யா அவர்கள் சென்னை பத்திரிகையாளர் மாநாட்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியுள்ளார். அணைக்கும் கரங்கள் சிறை ஊழியம் இன்று விரிந்து பறந்து தமிழக சிறைகள் மட்டுமல்ல, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்தமான் மற்றும் டெல்லி, திகார் வரை சிறையருட்பணி மற்றும் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. நம்முடைய மிஷனரிகள் 30 பேர். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். உங்கள் காணிக்கையை அனுப்ப அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 134001000006107, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், IFSC கோட் IOB A000134, பிரான்ச் அட்ரஸ் விசாலாட்சிபுரம், மதுரை 625014. டிடி, செக், மணி ஆர்டர் மூலம் காணிக்கை அனுப்ப வேண்டிய முகவரி: அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட், டாக்டர் எஸ்.டி. நோவா, நம்பர் 6,
கோயில் தெரு, பாரதி நகர், மதுரை 14. இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.